சென்னையில் நடந்திருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்ச்சியில த்ரிஷா அவங்க கலந்துக்கிட்டத பத்தி, தன்னோட மாமனார் கிட்ட, அதாவது முதலமைச்சர் விஜயோட அப்பா கிட்ட, சங்கீதா அவங்க பெர்சனலா ஒரு சில விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதாவும், அவங்களுடைய கோவத்த வெளிப்படுத்துறதாவும் தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னையில் நடந்திருக்கக்கூடிய இந்த இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்ச்சியில முதலமைச்சர் விஜய் அவர்களோட கான்வாய் நடந்திருக்கு. அதுல பல பிரபலங்கள் கலந்திருக்காங்க, பொதுமக்கள் கலந்திருக்காங்க, விஜயோட அப்பா, அம்மா கலந்திருக்காங்க. ஆனா இதெல்லாம் பெரிய பேசும் பொருளா மாறல. ஆனா, எந்த ஒரு விஷயத்துக்காக முதலமைச்சர் விஜய் கிட்ட இருந்து மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டாங்களோ, அந்த ஒரு பிரபலமான நடிகை த்ரிஷா வந்து இந்த ஈவென்ட்ல கலந்துக்கிட்டது, உண்மையாவே தமிழக வட்டாரத்துல அதிர்வலைய ஏற்படுத்தியிருக்குது. அதுவும் ஸ்டேஜுக்கு என்டர் ஆனது உடனேயே, விஜய் அவர்களோட அப்பா, அம்மா கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ வாங்கிட்டு, அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்க பக்கத்திலேயே சேர்ல போய் உட்கார்ந்த விஷயம் தான், இப்ப அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. பார்க்குற விஜய் ஃபேன்ஸ், டிவிகே தொண்டர்களே இந்த அளவுக்கு காண்டாகுறாங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா, இது எந்த அளவுக்கு இத பார்த்துட்டு எரிச்சல் அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியல. இப்ப அந்த ஈவென்ட் முடிஞ்சு, முதலமைச்சர் விஜயோட அப்பா, அம்மா 2 பேருமே அவங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு, பெர்சனலா அவங்க கிட்ட தன்னோட கோபத்தையும், ஆதங்கத்தையும் சங்கீதா அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அப்டேட்டா கிடைச்சிருக்கு. அவங்க அந்த ஃபங்ஷன் வர்றது, வராதது அவங்க தனிப்பட்ட விருப்பம். பொதுமக்கள் யார் வேணாலும் முதலமைச்சர் கலந்துக்கக்கூடிய சுதந்திர தின நிகழ்ச்சியில கலந்துக்கிறது அவங்களோட உரிமை, அது கடமையும் கூட. நான் அத பத்தி பேச வரல. ஆனா அவங்க உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்காங்க. உங்ககிட்ட பல விஷயங்கள் சகஜமா பேசுறாங்க. ஒரு நடிகை அப்படிங்கிறத தாண்டி, அவங்க கிட்ட அந்த அளவுக்கு மனம் விட்டு பேசுறதுக்கோ, பெர்சனல் விஷயங்கள ஷேர் பண்றதுக்கோ எதுவுமே இல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து. நான் விவாகரத்து வாபஸ் வாங்குனதுக்கு என் மகனும், மகளும் மட்டும் தான் காரணம். அதே மாதிரி ஒரு சில அக்ரீமெண்ட்ட நாங்க வந்து உடன்பாடு எடுத்துக்கிட்டு தான் அந்த விவாகரத்து மனுவ வாபஸ் வாங்கியிருக்கேன். ஆனா, இப்ப மறுபடியும் இது எல்லாமே ஆரம்பிச்ச இடத்துக்கே போகுது அப்படின்னா, என்னால இத எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஒரு பேரண்ட்ஸா நீங்க வந்து இத எப்படி நீங்க நார்மலைஸ் பண்றீங்க? அதுவும் அவங்க வந்து பக்கத்துல உட்காரும்போது, இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது நீங்க கண்டிச்சிருக்க வேணாமா? இது என்னோட ஆதங்கம் தான். நீங்க கண்டிச்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம், என்னோட ஆதங்கம். நீங்க ஏன் அப்படி செய்யலங்கிறதுக்காக நான் கோவப்பட முடியாது. ஆனா அப்படி செஞ்சிருக்கணும். நீங்க செய்யல. பல கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்ச்சியில ஒருத்தவங்க இப்படி பண்றாங்கன்னா, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் இல்லாம, என்ன மாதிரி ஒரு ஆள வெறுப்பேத்துறதுக்காக கூட அவங்க பண்ணியிருக்கலாம். இத நீங்க அலோவ் பண்ணியிருக்க கூடாது. கண்டிப்பா அவங்கள கண்டிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு சில விஷயங்கள ரொம்ப ஆதங்கமா விஜயோட மனைவி சங்கீதா, தன்னோட மாமனார், மாமியார் குறிப்பா விஜயோட அப்பா சந்திரசேகர் கிட்ட கேட்டிருக்காங்களாம். இதுக்கு அவங்க தரப்புல இருந்து எந்த விதமான பதிலும் வரல அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அப்டேட்டா கிடைச்சிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்கள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.